உன் ஜாதகத்தில் 2ஆம் இடம் தீர்மானிப்பது என்ன? உன்னுடைய பொருளாதார வளமை. 10ஆம் இடம் அந்த கர்ம மேன்மை எப்படிப்பட்டது? 11ஆம் இடம் நீ அடையக்கூடிய லாபம். இப்படி ராசி மண்டலத்தில் சிம்மம்னு ஒன்று இருக்குல்ல, சிம்ம லக்கணத்தில் ஒருத்தன் பிறந்தாலும் சரி, சிம்மத்தில் சூரியன், செவ்வாய், ராகு, இவங்க யார் இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அரண்மனை வாசியெல்லாம் இருந்தாங்க. அந்த 5ஆம் இடம்ன்ற பஞ்சமாதிபதி ஒருத்தனுக்கு திசை நடத்துது, பஞ்சமஸ்தானம் நன்றாக இருந்தால் வெல்த் ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படின்னா இதில் மைனஸ் இருக்குது. என்ன தெரியுமா? இவன் குனிஞ்சு வேலை பார்க்க மாட்டான். ஆவணி மாதம் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு பிடித்தமான நாளில் திருவண்ணாமலையில் போய் கிரிவலம் வந்து தனிமனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஆரோக்கியத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் என்ன காரணம்? இதில் ஒரு ஒரு உலக மக்களுக்கு நான் ஒன்று சொல்லணும். இப்போ இந்த சேனல்லாம் வந்ததுக்கு பின்னாடி இந்த குறுப்பெயர்ச்சியில் கோடீஸ்வரனாகக்கூடிய 2 ராசிகள் அப்படின்னு போட்டோன்னு குமிச்சிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு விஷயமும் இருக்காது. நான் என்ன படித்தேன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு பார்க்கணும், படித்ததுக்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்குதான்னு பார்க்கணும், அந்த உத்தியோகத்துக்கு தகுந்த சம்பளம் வருதான்னு பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையை தீர்மானிக்குது. நான் படிக்கலை, எந்த வேலையும் எனக்கு இல்லை, அப்புறம் நான் எப்படி திடீர் பணக்காரனாகிறது? கொள்ளையடிக்கிறதா? நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்போ இங்கே என்ன செய்யுதுன்னா, உன் ஜாதகத்தில் 2ஆம் இடம் தீர்மானிப்பது என்ன? உன்னுடைய பொருளாதார வளமை. 6ஆம் இடம் நீ உழைக்க தகுதியானவனா? 10ஆம் இடம் அந்த கர்ம மேன்மை எப்படிப்பட்டது? 11ஆம் இடம் நீ அடையக்கூடிய லாபம். இப்படி அவனுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் தான் அதை தீர்மானிக்குது. அப்போ நான் கேட்குறேன், 2ஆம் இடம் நல்லா இருந்தால் தானே. இப்போ நல்லா பசிக்கும்போது நீங்கள் சாப்பிட்றதுக்கும் பசி இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ உழைப்பு என்ற ஒன்று இருக்கும்போது தான் உயர்வு என்ற ஒரு படிக்கட்டை நீங்கள் அடைய முடியும். நீங்கள் எப்படி திடீர்னு வருவீங்க? நான் கேட்குறேன், ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு 36,000 ரூபா சம்பளம் தர்றேன், இப்படி வச்சுக்கிடுவோம், நான் குறைச்சி போக வேண்டாம், 36,000 ரூபா சம்பளம் கொடுக்குறேன். இப்போ இதுக்குள்ளே தான் நீங்கள் தீர்மானம் பண்ணுறீங்க. வாடகை வீடு, வீட்டுக்கு வாடகை, குழந்தைகள் கல்வி, நித்திய உணவு, இதுக்கு மேலே எக்ஸஸா செலவு, அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறீங்க. இதுக்கு மேலே திடீர் அதிர்ஷ்டம் எப்படி வரும்? அப்படியா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல திடீர் அதிர்ஷ்டம் வந்தால் மேனேஜர் போஸ்ட்டுக்கு தான் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கணும். அப்போ மேனேஜருக்குரிய சம்பளம் என்ன? மிஞ்சி போச்சுன்னா அது ஒரு 5,000 ரூபா கூட்டி தருவேன், 50,000 தான் தர முடியும். எப்படி உங்களை கோடீஸ்வரன் ஆக்குறான்? எப்படி வர முடியும்? இப்போ இதை இந்த மக்கள் சிந்திக்கிறது இல்லை. ஆனால் இதுக்கு வேறு வேலை இருக்குது. எப்படி தெரியுமா? இப்போ எனக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னு ஒன்று இருக்கும் என் ஜாதகத்தில். அந்த 2ஆம் இடத்தை சுபிட்சப்படுத்தக்கூடிய கிரகம் அதுக்குள்ளே ஒன்று இருக்கும், 5ஆம் இடம். இப்போ ஒரு மனிதனுக்கு பஞ்சமஸ்தானம் இது சொல்லும்போதே அதுக்குள்ளே ஒரு மகிமை இருக்குது. 5ஆம் இடம் லக்கணத்துக்கு 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம். அது ஒருத்தனுக்கு வலுவாக இருந்தால் துப்பாக்கி எடுத்து சுட்டால் கூட குண்டில் பாயாது, நெஞ்சில் குண்டு பாயாது. 5ஆம் இடம் காப்பான், உயிர் காப்பான், மரியாதை, மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம். எந்த இடத்துல போனால் 5ஆம் இடம் இண்டிகேட் பண்ணிச்சுன்னு வைங்களேன், அந்த பர்சனாலிட்டியே பாருங்கள். அப்படி நடந்து வரும்போது பர்சனாலிட்டி அப்படி வரும்போதே வாங்கினாச்சி வாங்கய்யா இப்படி தான் தூங்கும். அந்த 5ஆம் இடத்துக்கு அவ்வளோ பெரிய மரியாதை. அப்போ அந்த 5ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு நன்றாக இயங்கும்போது இவன் ஒருத்தன்ட்ட போய் கைகட்டி அல்லது கடன் சொல்லி அடுத்தவன் வந்து கடனே வாங்க மாட்டான். உணர்வுகளை பாருங்கள். எந்த இடத்துலையும் அவன் வந்து ஆசை இருக்குது. இந்த 5ஆம் இடம் அவனை நல்ல கூப்பிட்டு வரும், இன்னொருத்தவனை போய் கடைக்காரன் ஆக்காது. அதே மாதிரி அந்த 5ஆம் இடம் இவனு நோயாளி ஆக்காது. இப்போ இதில் ராசி மண்டலத்தில் சிம்மம்னு ஒரு இடம் இருக்குது. இதுதான் காலபுருஷனுடைய 5ஆம் இடம். சரி, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த 5ஆம் இடமோ 7ஆம் இடமோ இதெல்லாம் வந்து உங்களை மாதிரி நீங்கள் நிறைய ஆஸ்ட்ராலஜிஸ்க்கு தெரியும். ஆனால் காமன் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு அது தெரியாது இல்லைங்களா? அதான் அப்போ நீங்கள் வந்து இந்த 5ஆம் இடம் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ 5ஆம் இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா ஓகே அப்படிங்கும்போது இப்போது ஜென்ரலாக இப்போ 5ஆம் தேதி பிறந்திருப்பாங்க, அவங்களுடைய நம்பர் வந்து 5 வரும். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. என்னென்னா நம்ம பிறக்கக்கூடிய இப்போ நித்தமும் 24 மணி நேரம், இன்றைக்கி வைகாசி மாதம் 30ஆம் தேதி அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. இப்போ சூரியன் வந்து பூமி சுற்றிக்கிட்டு வருது,
கிழக்கு உதிக்கக்கூடிய சூரியன், அது அந்த நேரத்தில் படக்கூடிய அந்த புள்ளி இருக்கு இல்லையா, அது சூரிய உதயம் படக்கூடிய இடம், சுற்றி வரக்கூடிய படக்கூடிய இடம் தான் லக்கணம்னு நம்ம எடுக்கிறோம். சரியா? இது எல்லாத்துக்கும் மக்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஜென்ரல் விஷயம் அவங்களுக்கு தெரியணும். ஏன்னா பஞ்சமம் அப்படின்ற 5ஆம் இடம் அப்படின்றது ஒரு மனிதன் ஆரோக்கியம், புகழ், கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, அதே மாதிரி குழந்தைகள் பேர், பெர்சனாலிட்டி. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சிம்ம லக்கணம்னு ஒன்று இருக்குது. சிம்மம்னு இருக்குல்ல, ராசி மண்டலத்தில் சிம்மம்னு ஒன்று இருக்குல்ல, சிம்ம லக்கணத்தில் ஒருத்தன் பிறந்தாலும் சரி, சிம்மத்தில் சூரியன், செவ்வாய், ராகு, இவங்க யார் இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அரண்மனை வாசியெல்லாம் இருந்தவன். எதை இடத்துல இன்னொரு பக்கம் பாருங்கள், ஒருத்தன் சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கான், யாரோ உடல்நலம் சரியில்லாதவன் போய் பார்க்க போகிறான். இப்போ அந்த 5ஆம் இடத்துக்குரிய மரியாதை இதுதான் காலபுருஷனுடைய 5ஆம் இடம். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறான், நோயாளியை பார்க்குறான், என்ன மாப்பிள்ள என்ன செய்யுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாக போவோம் வாங்க, அவன் தட்டி விட்டு வந்துட்டானா அந்த நோய் குணமாகும். 5ஆம் இடத்துக்கு எவ்வளோ பவர் பாருங்கள். அந்த 5ஆம் இடம்ன்ற பஞ்சமாதிபதி ஒருத்தனுக்கு திசை நடத்துது. பஞ்சமஸ்தானம் நன்றாக இருந்தால் படம் எடுக்கக்கூடிய பாம்பு கூட இவனை பார்த்தா பின்னுக்கு போயிடும். அப்போ அவ்வளோ பெரிய அந்த ஸ்தான பலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த இடம் நல்லா இருந்தால் ஒருத்தன் கடங்காரன் ஆக மாட்டான், வெல்த் ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படின்னா இதில் மைனஸ் இருக்குது. என்ன தெரியும்? மைனஸ் இருக்குது. என்ன தெரியுமா? இவன் குனிஞ்சு வேலை பார்க்க மாட்டான். இவனுக்கு அடுத்தவனை கமாண்ட் பண்ணி வேலை பார்க்க முடியாது. அந்த கெத்துலே நிற்பான். என்னைக்காக குனிஞ்சு வேலை பார்க்கணும்ல, உழைப்பு என்ற இவனுக்கு இருக்காது. இவனுக்கு ஆதிக்க உணர்வு தான் இருக்கும். அப்போ இவன் நல்லா உழைக்கணும்னா அங்கே 6ஆம் இடம்ன்றது ஒன்று. அவனுடைய லக்கணத்துக்கு 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்துல என்ன இருக்குது? கடன் இருக்குது, வழக்கு இருக்குது, உழைப்பு இருக்குது, நோய் இருக்குது. அப்போ சிறந்த உழைப்பாளர்கள், சிறந்த உழைப்பாளிகளுக்கு உடல் நோவும் வரும், கடனும் வரும், வழக்கும் வரும். இது இல்லாத அவன் வாழவே முடியாது. இதை போக்குறதுக்கு வழி தேடினா அவன் வேலையை விட்டு வெளியே வந்துடணும். அப்போ கடனும் உங்கள் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், பல பேர் நல்ல அறிவாளி பாருங்களேன், அப்படியே போவான், அழகாக ஒரு 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 பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் வீடு பார்ப்பான், அப்படியே பேங்க் போவான், அழகாக இவனுக்கு வருமானத்துக்கு தகுந்த சரிபாதியை லோன் கட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ணி ஒரு வீட்டை வாங்கிடுவான். இந்த கடன் உபயோகமாக இல்லையா? அவன் சத்துக்கு உட்பட்டு தான் வாங்குறான். அப்போ வீட்டு கடனை முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் குடும்பத்தோடு வெளியே எங்கேயும் போகணும், ஒரு கார் லோன் போடுறான். இது ஆரோக்கியமான கடனா இல்லையா? இதெல்லாம் முடித்த பிறகு அவன் என்ன இருக்கான், காசு இருக்குது, ஒரு அவுட்டரில் ஒரு ஏக்கரோ 2 ஏக்கரோ விவசாய இடம் இருக்குது, வாங்குகிறான். அவன் பொழுதுபோக்கு ஒரு விவசாயம் பார்க்குறான். இது ஆரோக்கியமானது தானே? அப்போ கடன் நீங்கள் எதுக்கு வாங்குறீங்க? அது பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் வாழ்க்கைக்கு அது பயன்படும். பயனில்லாத இருந்தால், ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கானே, எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை. அப்போ பாடுபடக்கூடியவனுக்கு நிச்சயமாக உயர்வு உண்டு, அதில் மாற்றமே கிடையாது. உழைப்பு தான் சாமி முக்கியம். இதில் சூட்சமாக வெளியே கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம்? நட்சத்திர மண்டலத்தில் 3 பாரியாயம் வச்சுருக்கான். மேசம் டு கடகம், சிம்மம் டு விருச்சியம், தனுசு டு மீனம். இது 3 பாரியாயம். இந்த பாரியாயத்தில் 3 நட்சத்திரம் இருக்குது. முதல் நட்சத்திரம் அசுபதி, மகம், மூலம். இது கேதுவோட நட்சத்திரமாக வச்சுருக்கான். அப்போ அசுபதி நட்சத்திரம் உங்களுடைய கர்ம வினையை மட்டும்தான் காட்டும், உங்களுடைய கர்ம வினை வினைக்கூட்டத்தை காட்டும். மக நட்சத்திரம் என்ன வச்சுருக்கான்? பிதுர்கள், நம்ம முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, பிதுர்களுடைய நட்சத்திரம் வச்சுருக்கான். மூல நட்சத்திரம் நம்ம தகப்பன் வழி உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், தெய்வ கூட்டத்தை வச்சுருக்கான். இந்த 3 கதவுகளை நீங்கள் திறந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த 3 கதவுகளை திறக்கிறதுக்கு என்ன, இதை நிறைய பேர் பண்ணி உலகம் பூரா பண்ணி நல்லா இருக்காங்க. உலகம் பூரா, ஏன்னா இதை வெளியே சொல்லிட்டோம், ஆனால் உலகம் பூரா இந்த வழிபாட்டுக்கு போய் நல்லா இருக்காங்க. ஆனால் நீங்கள் எப்பயுமே, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா வாழ்நாளில் ஒரு நாளாவது, அதுலேயும் ஆவணி மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆவணி மாதம் நம்ம வாழக்கூடிய மக்கள், நானும் சரி நீங்களும் சரி, ஆவணி மாதம் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு பிடித்தமான நாளில் திருவண்ணாமலையில் போய் கிரிவலம் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலையை சுற்றிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய சங்கடம் இருந்தாலும், தோஷம் இருந்தாலும், சாபம் இருந்தாலும் விலகிடும். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாள், கார்த்திகை மாதமோ ஆடி மாதமோ அல்லது பங்குனி மாதமோ, இந்த 3 மாதத்தில் ஏதாவது ஒரு நாள், அது ஒரு வியாழக்கிழமையாக இருந்தால் நல்லது.
திருச்செந்தூர் கடலில் போய் குளிச்சுட்டு அந்த செந்தூரானை வழிபட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா சகல சாபங்களையும் போக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும். இது உறுதி. இப்போ வழிபாடு அப்படின்னு கொண்டு போகும்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொன்னேன். எப்படின்னா, உலக மக்கள் அவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை வைக்கிறாங்க. இப்போ இதில் நம்ம எப்படி பார்க்கணும்னா, இதில் தனி மனிதனுடைய வாழ்க்கையும் இதில் அடங்கியிருக்கு. இப்போ நான் வெல்த்தாக இருந்தால் தான் என் குழந்தைகளுக்கு நான் பாடுபட்டு எதுவும் செய்ய முடியும் இல்லையா? அப்போ என்னுடைய ஹெல்த் எப்படி இருக்கும்? ஹெல்த்து. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம் 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 பணம்னு ஓடி ஓடி சம்பாதிக்கின்றதில் இவன் பசியை மறந்து, தூக்கத்தை மறந்து, ஏன்னா உடம்பை மறந்து போய் சம்பாதிச்சு பணமெல்லாம் எடுத்து நல்லா வச்சு நிறைவான ஒரு நிலையை கொடுக்கும்போது ஒரு கேப்பை கூட அளவாக சாப்பிட்ற நிலைக்கு அவன் உடம்பாயிருது. அப்போ இவன் சம்பாதிச்சது எதுக்கு? யாருக்காக சம்பாதிச்சான்? அப்போ ஆரம்பத்தில் இருந்தே இவனுடைய உடல் நலத்தை கவனித்தான் அப்படின்னா அளவாக நமக்கு போதும், நம்ம உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு மனநிறைவு மக்களுக்கு இருக்கானா? இல்லை. இப்போ கிராமத்தில் இருக்காங்கன்னு வைங்களேன், கிராமத்தில் இருந்த மக்கள் இன்றைக்கி இவங்க இப்படி இருக்காங்களான்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னுடைய வயதுக்கு நான் பார்த்த அனுபவம். காலையில் இருந்துச்சோடனே மம்பட்டி எடுத்துகிட்டு போவான், 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவான், மாடுகண்ணை பிடிச்சி வச்சுட்டு பாலை பிச்சுட்டு உட்காருவான், 7 மணிக்கு நல்லா சாப்பிடுவான். காலையில் ஒரு கூழுக்கு சாப்பிடுவான், மத்தியானமும் கூழ் தான் சாப்பிடுவான், நைட்டு சுடுசோறு சாப்பிடுவான். ஆனால் அவன் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து பொறாமப்பட்டதில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி பொறாமப்பட்டதில்லை. இப்போ இவன் வீடு கூரை வீடாக இருக்கும். அப்போ அவன் சொந்தக்காரன் போலன்னு சொல்லுவான், என்ன மாப்பிள்ள ஏன் இதை அப்படியே ஓடு போட்டுற வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவான். பார்ப்போம் மாமா, அடுத்து எதாவது கிடச்சுன்னா பண்ணுறேன் ஒன்று, விடுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி 4 பேர் உதவி பண்ணி ஒருத்தனுடைய உயர்வுக்கும் வாழ்வியலுக்கும் ஒத்திருந்த மக்கள் அந்த உறவு முறை என்பது இன்றைக்கி இல்லை. அதே மாதிரி ஒரு குச்சிலுக்குள்ளே உட்காந்தாலும் சோளக்குள்ளே கூட கம்மங்குள்ளே கூட பிள்ளைகளோட சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக தூங்கினவன் இருக்கேன். இன்றைக்கி அப்படி இல்லை. எதிர்த்த வீட்டுக்காரன் லைட்டாக ஒரு ஸ்கூட்ரு வாங்கினா அவன் ஸ்கூட்ரு வாங்கிட்டான், அவன் கார், இப்படி ஒரு மனம் இல்லை. இது உலக மக்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கல்ச்சர். சரி, இது விடுங்க. ஐடி ஃபீல்டுக்குள்ளே வந்தோடனே அது வரைக்கும் ஆயிரக்கணக்கான 1000 ரூபாயை கையில் பிடிக்காதவன்ட்ட 50,000 ரூபா சம்பளம்னு சொல்லி கொடுத்த உடனே அவனுக்கு அது என்ன பண்ணுறதுனே தெரியாத காலம். கடைசியில் அவன் இல்லாத ஒன்றை அனுபவிக்கணும்னு சொல்லி என்ன இயல்பான வாழ்க்கையில் ஒரு லக்ஸரி எடுத்தான். ஆனால் அந்த லக்ஸரிக்குள்ளே அவன் போன உடனே அவன் குழந்தைய ஹைஜீனிக்கான ஸ்கூலில், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வைக்கிறான். இவன் அதாவது வாடகைக்கு இருந்தாலும் சரி, காஸ்ட்லியான வீட்டில் தான் குடியிருந்தான். காஸ்ட்லி காஸ்டியூம், மனைவியும் காஸ்ட்லியாக பயன்படுத்திட்டான். இப்படி பயன்படுத்தினவன் கீழே வர முடியுமா? வர முடியாது. ஆமாம். அதை விட என்ன அப்படின்னா, எதை எடுத்தாலும் இஎம்ஐயில் வாங்கிடுறான். இப்போ ஒரு நாள் இந்த ஐடி கம்பெனி இந்த வேலையிலேருந்து அவனை விலக்கி விட்டுருது. அப்படி வீணாக போனவங்க நிறைய பேர். கீழேருந்து மேலே போனோம், ஆனால் மேலேருந்து ஒரு நடைமுறை வாழ்க்கைக்குள்ளே வாழ முடியாதவன் நிறைய பேர் இருக்கான். அப்போ இந்த வாழ்க்கையை யோசிச்சு பழகணும். அப்போ உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஆண்டவன் என்ன செஞ்சுருக்கான்? பிறக்கும் போதே தீர்மானிச்சிட்டான். நல்லா தெரியுங்க, நீங்கள் பிறந்த போதே உங்களுடைய ஆயுள் என்ன, உங்களுடைய பொருளாதார நிலை என்ன, உங்கள் குடும்ப சூழல் என்ன, உங்களுடைய அறிவு என்ன, நீங்கள் எவ்வளோ காலம் வாழ்வீங்க, நீங்கள் பொருள் தேட தகுதியானவனா, உடன் பிறந்தோடு அல்லது எடுக்கக்கூடிய காரியத்தை திறம்பட செய்ய தகுதியானவனா, இந்த உலகத்தில் என்ன சுகமின்மை நீங்கள் அடைய போகிறீங்க, உங்களுக்கு சந்தான பாக்கியம் அல்லது குலப்பெருமை அல்லது ஆரோக்கியம், கௌரவம், மரியாதை, குழந்தை பெறக்கூடிய தகுதி இருக்கா, நோயில்லாத வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி இருக்கா, வாழ்க்கை துணை என்பது எப்படி, என வாழும் காலம் எவ்வளவு, உங்களுடைய நற்சிந்தனையும் தெய்வீக சிந்தனையும் உங்களுடைய உயர்கல்வியும் எப்படி, உங்களுடைய உத்தியோகம் எப்படி, நீங்கள் எதையெல்லாம் இந்த உலகத்தில் விரும்பியதை அடையலாம். அதை விட என்ன சொல்கிறேன், நீங்கள் நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கக்கூடிய தகுதி இருக்கான்னு பார்க்கணும். பெரும்பாலும் அதான் நிறைய பேர் இல்லை. ஆமாம் சாமி, இது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் இருக்குது. அப்போ நீங்கள் எதுக்கு தகுதியான ஆள், உங்கள் தகுதி அங்கே லக்கணமே பிரிச்சிடும். லக்கணம்ன்ற ஒரு புள்ளி, அணுவிலும் அணுவான புள்ளி பிரிச்சிடும். அதுக்குள்ளே தான் உங்கள் விதியே இருக்குது. அதை மீறி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இந்த அணுவிலும் அணுவான புள்ளி சொல்லுது, டே
இவன் 3 வயசில் லைட்டாக ஒரு காய்ச்சல் கொடுத்து ஒரு அம்மா விளாண்டு வந்துடுவான். அம்மா விளாடும், நோய் வராததெல்லாம் இல்லை. தீர்க்கக்கூடிய நோய்கள் இருக்குது, தீர்க்க முடியாத நோய்கள் இருக்குது. பாரம்பரியமாக வரக்கூடிய நோய்களும் சில இடத்துல சுகரையே பாரம்பரியம்னு கொண்டு வந்துட்டாங்க. உங்கள் தாத்தாவுக்கு சுகர் இருந்துச்சா, அப்போ உங்களுக்கு வரும்ன்றான் என்ன. ஆனால் இதை வந்து கிரானிக் டிசீஸில் வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் கேன்சர் வருதுன்னு வைங்களேன், அவங்க பாரம்பரியத்தில் யாருக்காவது இருந்துச்சான்னு பார்க்கணும். எந்த கெட்ட வழக்கம் இல்லை சாமி. நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்களேன், எந்த கெட்ட வழக்கம் இல்லாதவனுக்கு நோய் வருதே, ஏன் அவனுக்கு வந்துடக்கூடாதுல்ல, ஏன் வருது? அப்போ இங்கே தான் வாழ்க்கையின் தத்துவத்தை வேறு மாதிரி எழுது. அப்போ அணுவிலும் அணுவான ஒரு புள்ளி உங்களுக்கு உங்கள் விதியை தீர்மானிச்சிருது. அப்போ நீங்கள் பிறக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஒன்று இல்லையா, இது ஒவ்வொரு தசையாக வரும். அப்போ ஒவ்வொரு தசையும் உங்களுக்கு என்னென்னத்தை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானிக்குது. அப்போ 7 வயசில் கல்யாணம் பண்ண முடியுமா? இப்போ இங்கே ஒரு சட்டம் போட்டான், ஆண்களுக்கு 21 வயசு, பெண்களுக்கு 18 வயசு. இதை மீற முடியுமா? அப்போ 18 வயசுக்கு மேலே ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய தசாபுத்தி காலங்கள் திருமணத்தை எந்த காலம் தீர்மானிக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். 18. ஆனால் அந்த காலத்தில் 13 வயசில் மெச்சூர் ஆனவுடனே 13 வயசில் கட்டி கொடுத்துட்டான். நிறைய பேர் அந்த காலத்தில் பாருங்கள், சின்ன பிள்ளையில கட்டி கொடுத்து 7-8 பிள்ளைகளை பெற்றிருக்கான். ஆனால் இன்றைக்கி சட்டம்னு ஒன்று கொண்டு வந்து நீங்கள் அதை தடுத்து நிறுத்திட்டீங்களே, அப்போ நீங்கள் எதுக்குள்ளே வாழ்றீங்க? அப்போ சட்டத்துக்கு பயந்து வாழ்றீங்களா, இறைவனுக்கு பயந்து வாழ்றீங்களா? அப்படின்னா பிரபஞ்சத்தில் எல்லாமே இருக்குது சாமி. நீங்கள் யார் அப்படின்றத வச்சுருக்கான், உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத தீர்மானிச்சிருக்கான். ஆனால் அதை பாரம்பரியமாக பிரிச்சிருக்கான். அப்போ நீங்கள் பிறக்க காரணமாக இருந்த யார்? உங்கள் தாய் தந்தை, அப்போ உங்கள் தகப்பனார். அப்போ உன் தகப்பனார் யாருன்னு பார்த்தா நீ யாருன்னு பார்த்துடலாமா? நீ யாருன்னு பார்த்தா உன் சந்ததி யாருன்னு பார்த்துடலாமா? இந்த 3ஐயும் ஒரு நேரம் ஒரே நிலையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு கிரகம் எது தெரியுமா? அதுதான் சூரியன். இப்போ சூரியன் யாருன்னா தந்தை, சூரியன் யாருன்னா ஆத்மாக்காரகன், சூரியன் யாருன்னா உன் பாரம்பரியம், உன்னுடைய குழந்தை. அப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடத்தை கொண்டு தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கப்படுது.